எல்டிடியோட அதுதான் என்ன பேர் கண்ணு இந்த கார்த்திகை பூ சொல்றாங்க. இங்கே கிடையாது, இங்கே இல்லை, சமவெளி பகுதி தாங்க. மலைகள் கார்த்திகை பூ. ஆமாம், அது வந்து நாங்கள் இங்கே கமர்ஷியலாக வந்து போட்டிருக்கோம் கார்த்திகை பூ. இப்போ வச்சுக்கிறீங்களா? இது ஆட்டுக்கு தண்ணிங்க. இது என்ன கொட்டிலோ? ஆட்டுக்குரிய கொட்டிலோ? இது கீழே நான் இது நம்ம தங்கிக்கிறதுக்காக மேலே குடியில் கட்டியிருந்தேன். ஏறலாம், பறன் மாதிரி இருக்கும் மேலே உள்ள தங்கி. மேலே தங்குறதுக்கு பறன் மாதிரி. அது சரி, கட்டியிருந்தது. இதுக்குள்ள அந்த சிறுத்தையால் புலியால் அப்படி இருக்கும் இந்த பக்கம் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 50 கிலோமீட்டர் போனால் தான், 50-60 கிலோமீட்டர் அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவார பக்கம் வருவோம். அங்கெல்லாம் இருக்கு, நடமாட்டம் இருக்கு, உள்ள சொல்றாங்க. இங்கே கிடையாது, இங்கே இல்லை, சமவெளி பகுதி தாங்க. மலைகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதி தான். அதனால இங்க அந்த மாதிரி காட்டு விலங்குகள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இது வரைக்கும் இருந்தது இல்லை. இதான் கம்புங்க. இதுதான் கம்பு. வெட்டிட்டீங்களோ? இந்த வெட்டில ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஓ, என்ன ஆட்டை மேய வச்சு விட்டுருக்கீங்க? அதான் வறட்சி. ஒரு வருஷமா மழை இல்லைன்னு சொன்னாங்க. போன 2023 ஜூன்ல இருந்து 2024 மே வரைக்கும் ரொம்ப வறட்சி. அது இல்லாமல் ஹீட் வேவ்ஸ், பயங்கரமான வெப்பம், முடியவே இல்லை. இங்கே யாருனாலையுமே தாக்கே பிடிக்க முடியல. அப்போ எந்த மேவும் இல்லை, பச்சை, இது எல்லாமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வித்தியாசமாக ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். முதல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மழை பெய்யற வரைக்கும். ஏன்னா எல்லாமே காஞ்சி போய் தான் இருந்துச்சு. அப்போ ஆட்டுக்கு வேறு எதுவுமே இல்லாதனால என்ன பண்ணிட்டோம், இது கடலை போட்டிருந்த காடு. இப்போ இந்த நீங்கள் பாத்தி இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி எல்லாமே கடலை போட்டிருந்தது. கடலை பிடுங்கியாச்சு. கிணத்துல தண்ணி இருந்துச்சு கொஞ்சம், அதனால சரி கடலை எடுத்தாச்சு. இனி ஆட்டுக்கு ஏதாவது வேணும்னா கம்பு போடுவோம். கம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா மேலே வரும். கொஞ்ச நாள் கம்பு மேய்ஞ்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே மழை வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக கம்பு போட்டு ஒரு வாரத்துக்குள்ளார மழையும் வந்துருச்சு. கம்பும் அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக புல் வந்துருச்சு. அதனால் இன்னும் 2-3 மாதம், இன்னும் ஒரு 1.5 மாதம் இந்த தோட்டத்துக்குள்ளே மேயும். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். காலையில் நீக்கி விடுவோம், தண்ணி போட்டு விட்ருவோம். தண்ணி குடிச்சிட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஒரு 5 மணி 6 மணி நேரம் திருப்பி உள்ள ஓட்டிடுவோம். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா பட்டியை க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆட்டாம்புழக்க எல்லாத்தையும் கூட்டி ஓரமாக எருவாக போட்டுப்போம். நல்ல முயற்சி. முழக்க மேய்ஞ்சி ஒன்று இருக்குது. கம்பிஞ்ச என்ன பெருமதியாக போகுமோ இல்லாட்டி என்ன மாதிரி? கம்பு ஒரு காலத்தில் இங்கே ரொம்ப பிரதான பயிராக இருந்துச்சு. இப்போ யாரும் உணவுக்காக கம்பு போடுறதே கம்மியாயிருச்சு. அப்போ என்னத்துக்கு பாவிக்கிறவங்க கம்பு? கம்பரிசி என்னத்துக்காக வேண்டி பாவிக்கணும்? கம்பு தானியம், கம்மங்கூழ் செய்வாங்க. கம்மங்கூழ் மெயினாக இங்கே எப்பயுமே எல்லார் வீட்லேயும் ஒரு காலத்தில் கம்மங்கூழ்லாம் இருந்திருக்கு. இப்போ அந்த மில்லட்ஸ் சாப்பிட்ற ப்ராக்டிஸே விட்டு போயிட்டோம். அரிசி சோறு வந்ததுலேருந்து அரிசி சோறு மட்டும்தான், நெல் அதுலேருந்து கிடைக்கிற அரிசி சோறு மட்டும்தான் சாப்பிட்றனால மில்லட்ஸ் எதுவுமே போகிறதில்ல. இப்போ இங்கே என்னன்னா சாப்பிட்ருக்காங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கேட்டால் சோளம் இருக்குங்களா, வெள்ளை சோளம், வெள்ளை சோளத்தில் தோசை விட்டு சாப்பிட்ருக்குறாங்க. அது மாதிரி கம்புல நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. கம்மஞ்சோறு, அதுக்கப்புறம் கம்மங்கூழ், அதை புளிச்சு அந்த மாதிரி. இப்போ எல்லாமே இதாயிடுச்சுங்க. இதான் நீங்கள் சொன்ன முருங்க கட்டை நம். ஆமாம், இது கரும்பு. கரும்பு இதுக்கு முத்தி போயிடுச்சு. முத்தி போட்டுச்சு. இது ரொம்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த கரும்பு எல்லாருமே கொஞ்சம் ஈஸியான, முருங்கை கொஞ்சம் ஈஸியான விவசாயமாக இருந்தனால எல்லாருமே போட்டாங்க. போட்டனால என்னாச்சு, ப்ரொடக்ஷன் அந்த டைம் அந்த கரெக்டாக சீசன் அப்போ அதிகமாக வரனால முருங்கை விலை 2 ரூபா 3 ரூபா ஒரு கிலோ 2 ரூபா. இது எப்போ நடந்தது? வருஷம் வரும் இது எல்லா டைமுமே. அப்படி விலை குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பெரிய டன் கணக்கில் வந்துகிட்டே இருக்கும் வட்டாரம் ஃபுல்லா. அதனால அவங்களுக்கு எவ்வளோ எடுப்பாங்க, அதனால ரொம்ப கம்மிஞ்சிருங்க. அதனால நான் ரொம்ப பராமரிக்க விட்டுட்டேன். இதை ஆடு சாப்பிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆட்டுக்கு அப்படியே விட்டுட்டீங்க. கிணறு இருக்குங்க. இதே நீங்கள் அந்த குளிக்கிறான்னு சொல்லிட்டு ஆல்பம் ஒரு 40 அடி 45 அடி கீழே ஆல்பம் கீழே போவோம். கீழே இன்னும் ஒரு 25 அடி போவோம். பார்க்கலாமோ? பார்க்கலாம். சறுக்குமோ? இல்லையா? கொஞ்சம் சறுக்கும். வாங்க நம்ம முன்னாடி போகிறேன். நான் வருவேன். ஆனால் வாங்க சைடு வாக்கில் வச்சுக்கோங்க. உருட்டி போடுவேன். இதுதான் கிணறு பாருங்க. படங்களில் பார்த்துருக்கிறேன். காணிகளுக்கு இருக்கு கிணறு. எங்கள் இடங்கள்ல சின்னன் கேணியன்றதான் பெருசாக இருக்கும். இது என்ன இப்படி கிண்டி வச்சுக்கிறீங்களா? என்ன இடி விழுந்ததோ? இல்லை, இது ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இது எங்களோட எங்கள் ஆன்சிஸ்டர்ட்டு தோட்டம். ரொம்ப முன்னாடி தாத்தா அவங்க கிட்ட இருந்து
வந்த தோட்டங்க. அதனால ரொம்ப நாளுக்கு முன்னாடி தோண்டின கிணறு இது. இன்னும் இது பாம்பேரின்னு சொல்லுவாங்க. சுற்றிலாம் கொஞ்சம் கல்லெல்லாம் வச்சு பாம்பேரி கட்டியிருப்பாங்க. இன்னும் அதை நாங்கள் பண்ணலை, அப்படியே விட்டுருக்குறோம். அது கட்டினா உங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கிறது தெரியாது. இது என்ன நல்ல சுத்தமான அந்த தண்ணி எப்படி ரொம்ப சுத்தமான தண்ணி. குடிக்கிறது குடிக்கலாம் இதை. ஆல்பம் 50 அடி ஆல்பம். 50 அடி மேலேருந்து பார்த்தோம். இந்த மேலே நம்ம நிலமட்டம் மட்டத்துலேருந்து பார்த்தோம்னா 50 அடி ஆழம் இருக்கும். எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி வந்தது நீங்கள் இந்த கிணறுக்குன்ட்டு? அது தெரியல, எங்கள் தாத்தாவில் கேட்கணும். இப்போ இது என்ன மழை தண்ணியோ? இது என்னங்க, இது மழை தண்ணி தாங்க நிற்குதோ? கீழே ஊற்று தண்ணி. ஊற்று தண்ணி தான் இவ்வளோ மட்டம். ஆமாம். இப்போ வந்து தண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு 5 அடி 10 அடி போயிடுச்சுன்னா அங்கே ஒரு ஊற்று வரும் அந்த இடத்துல இருந்து. இப்போ என்னன்னா நல்லா மழை பெஞ்சு அங்கே முன்னாடி தண்ணி நமக்கு சொன்னோம்ல ஏரி, ஒரு ஏரி தடம் தண்ணி ஓடுற தடம், அந்த இடத்துல தண்ணி நினைச்சிங்கன்னா இந்த மட்டத்துலேருந்து தண்ணி வரும். அங்கே இந்த நான் போடுறேன் பாருங்க கல் அந்த ஆனால் இங்கே இல்லை கூலையோ அங்கே அந்த மட்டத்துக்கும் தண்ணி வரும். அங்கிருந்து தண்ணி வரும். அந்த மட்டத்துல தண்ணி வந்து அந்த மட்டத்துக்கு வருமா? அங்க மேல மட்டும் வருமா? அந்த இருக்குங்களா ஒரு சின்ன காங்கிரீட் மாதிரி அந்த இடத்துல நிலத்தின் மட்டத்தோடய வரும், வந்துடும். நிலத்துல இருந்து ஒரு 10 அடிக்குள்ள தண்ணி நிற்கும். 10-15 இது போன வருஷம்னா ஃபுல்லா அப்படிதான் நின்றுச்சு. போன வருஷம் கடைசி வரைக்குமே நின்றுச்சு. மழை ஒழுங்காக ரெகுலராக போன வருஷம் என்ன சொல்லுவாங்க, வடகிழக்கு பருவமழை வந்து இங்கே டோட்டல் ஃபெயிலியருங்க. சுத்தமாக மழையே இல்லை. வடகிழக்கு பருவமழை வந்துருந்துச்சுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் இப்போ பேஞ்ச மழையில் கொஞ்சம் வந்திருக்கு. பார்க்க நல்ல தண்ணி தான். குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி தான். குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி தான். இப்போ இந்த தண்ணி தான் நீங்களும் வீடுகளுக்கு பாவிக்கிறீங்க. இந்த தண்ணி வந்து உங்களோட ஒரு கிணத்து தண்ணி. அங்கே வந்து நம்ம வீட்டில் குடிச்சது வந்து தனியாக ஊருக்குன்னு ஒரு போர் இருக்கு. அங்கே வந்து நான் தண்ணி தான் குடிப்பேன் எப்பயுமே. சரி சரி. சம்டைம்ஸ் எடுத்து வந்துடுவேன். அடமழை பெஞ்சிச்சுன்னா குடிக்க மாட்டோம். டெய்லி ஓட்டிக்கிட்டே இருக்கணும், குடிச்சிடுவோம். இப்போ இது நட்டு இருக்கப்போ பிரச்சனை இல்லை. ஏதாவது வெள்ளாம ஏதாவது பயிரிட்டு இருக்கும் போது டெய்லி தண்ணி போயிட்டே இருக்கும், டெய்லி தண்ணி ஊறிக்கிட்டே வந்துட்டே இருக்கும். அதனால கெட தண்ணியா இருக்காது, ஸ்டேக்னன்ட் வாட்டரா இருக்காது. அதனால குடிக்கிறது ரொம்ப நாளா இருந்தா கொஞ்சம் பார்த்து தான் குடிக்கணும், பார்த்து குடிக்கணும். சரி சரியா. சரி அண்ணா, தேனியும் வளர்க்குற புதுப்பட்டி போல நிற்குதா? இப்போ தான் தேனுக்குரிய வதை காட்டினேன். இது கொஞ்சம் தேன் கவுண்ட் கம்மியாக இருக்குங்க, எடுத்துட்டேன். இப்போ கட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த இது காட்டு தானே, இதாக பாருங்க கட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் காட்டுங்க, இப்படி காட்டுங்க. இங்கே பாருங்க. இதுதான் ஆண் தேனி, இது வேலைக்கார தேனி. நாங்களும் வளர்த்துனாங்க. அது பெரிய பெட்டி, இந்த அளவு பெட்டி. பெரிய பெட்டி. நான் வந்து நேச்சுரல் இயற்கை விவசாயம் பண்ணாலும் மகரந்த சேர்க்கைக்காக வச்சுருந்தேன். இது புளியின் வேம்புண்ட தேன் வந்திருக்குமே உங்களுக்கு? என்னங்க, வேம்புண்ட தேன் தான் கூட வந்திருக்குமா நினைக்கிறேன். ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து முருங்கை சீசன், ஃபஸ்ட்டு முருங்கை மரத்து தேன் இருந்துச்சு. அடுத்தது வேப்ப மரத்து தேன். கடைசியாக எடுத்தது வந்து ஒரு 8 கிலோ எடுத்தேன். ஃபுல்லாமே வந்து வேப்ப மரத்து தேன். நான் வீட்டில் இருக்கட்டு. என்ன இதில் இந்த மட்டும் கிலோவோ? இல்லை, இதுலேருந்து ஒரு 1.5 கிலோ அதிகபட்சம். சில நல்ல பெட்டி இருக்குது, நிறையா சம்டைம்ஸ் இருக்கும். அதில் 2 கிலோ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஒரு பெட்டியிலேருந்து. அந்த சைடு இருக்க பெட்டியில் இருந்து எடுத்திருக்கேன். சரி சரி. இப்போ இதில் இருந்து என்ன மாதிரி இப்போ பராமரிப்பு என்ன மாதிரி செய்கிற நீங்கள்? எறும்போல் வராதோ? முதல் பராமரிப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் செய்கிறது வந்து பூச்சிக்கொல்லியோ ரசாயனமோ எதுவுமே தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரதில்லை. எனக்கு தெரிஞ்சு முதல் பராமரிப்பே அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குற வரைக்கும், நம்ம படிக்கிற வரைக்கும் என்னென்னா, தேனீகளுக்கான முதல் எதிரியே யாருன்னா வந்து நம்ம விவசாயிகள் வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனம் தான். குறிப்பாக பூச்சிகளை விரட்டுறதுக்காக, பூச்சிகளை கொல்றதுக்காக பயன்படுத்தப்படுற பூச்சிக்கொல்லி. அது வந்து ஒவ்வொரு வகையான ரசாயனங்கள் இருக்குது, பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா, தேனீக்களோட நரம்பு மண்டலத்தில் போய் பாதித்து அதை உடனே செயலுக்கு வச்சு இறக்க வைக்கிற முக்கியமான ரசாயனத்தை நம்ம நிறையா பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் உலகம் முழுக்க தேனீக்களோட பாப்புலேஷன், அதோட தொகை வந்து ரொம்ப கம்மிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் முதல் பராமரிப்பு நான் அதுதான் பண்ணுறேன், எந்த இதை அடிக்கிறது இல்லை. ரெண்டாவது அப்பப்போ பாக்ஸ் கீழே இருக்கிற பாக்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணணும். கிழமைக்கு ஒருக்காவோ? அதாவது நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லை, ஆனால் யூஸ்வலாக பண்ணுறோம்னா வாரத்துக்கு ஒருக்கா அதை எடுத்து பார்க்கணுங்க. அதில் வந்து ஒரு அந்து பூச்சி வரும், அது வந்து தேனை குடிக்கும், அது வந்து தேனீக்கு பிடிக்கும். அதனால் வந்து தேன் வந்து கூட்ட விட்டு வெளியே போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால் அதுக்கு வந்து பராமரிக்கிறது, க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் சில டைம் வந்து 2 ராணியாக
வந்துருச்சுன்னா ஒரு ராணி அதிகமான இருக்க பாப்புலேஷன் கூட்டிகிட்டு கிளம்பி போயிடும். அப்போ அதனால கரெக்டாக பார்த்துக்கணும். இன்னொரு ராணி ஃபார்ம் ஆகும்போது அந்த செல்லை உடச்சி விடணும். அந்த மாதிரி நிறைய பராமரிப்பு இருக்குங்க. ஓ நிறையவே இல்லை. அதான் நான் வச்சிருக்கிறது எல்லாம் அடிக்கடி பறந்துருக்குது. இப்போ விட்டுட்டேன் அதை. ஆனால் பெட்டி இருக்குது, என்ன பெட்டி இருக்குது. அதான் நீங்கள் என்னென்னா இப்போது நல்லா தேன் இருக்கும், அதிக பாப்புலேஷன் இருக்கப்ப தேன் வந்து சீக்கிரமாக சேகரிச்சிடும், உணவும் அதிகமாக இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் உணவு கம்மியாக இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கனாலும் கிளம்பி போயிடும் வெளியில். அப்போ அதுக்கு உணவு இருக்கிற மாதிரியும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது அதோட தொகை அதிகமாச்சுனாலுமே அது 2 ராணியாக உருவாகிச்சுன்னா ஒரு ராணி வந்து ஒரு கூட்டிகிட்டு போயிடும். அந்த வெளியால் வாரனே அந்த ராணி வர்ற நேரம் நாங்கள் பிரித்து இன்னொரு கூட்டுக்கு விடலாமோ? விடலாம். நம்ம அதான் அதிகமான பாப்புலேஷன் வந்துருச்சுன்னா நம்ம இதையும் 200 பிரிச்சிடலாம். ராணி இல்லாட்டியும் ஒரு கூட வந்துச்சுன்னு சொன்னால் அது சட்டத்தை எடுத்துலாம். அப்படி பிரிச்சிடலாம். அதாவது நம்ம ராணியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஒரு பாக்ஸ்லையும் ராணி இல்லாத 3 கீழே இருக்கும், கீழே இருக்க சாம்பரில் இருக்கிறத வந்து மூணா பிரிச்சிடலாம். ராணி இருக்கிற ஒரு ஃப்ரேமு, மிச்சம் 2 ஃப்ரேமு, இன்னொன்று 3 ஃப்ரேம் நல்லா ஹெல்த்தியான ஃப்ரேம், எக்ஸோடு இருக்கிற ஃப்ரேமு, முட்டையோடு இருக்கிற ஃப்ரேமை தனியாக எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், இது இங்கே இருக்குன்னா ராணியோட தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு ஒரு மாதம் அதுக்கு ஏதாவது ஃபீடிங், இப்போ சில பேர் நிறைய பேர் சுகர் ஃபீடிங்லாம் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய எத்திக்ஸை பொறுத்தது. நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, அப்படியே விட்டுடுவீங்க? அப்படியே விட்டுறேன். இது வரைக்கும் ஏதோ வரட்டும் அப்படின்னு விட்டுறது. சில முக்கியமான இதெல்லாம் பண்ணினா தான் அது நிற்கும். ஆமாம், நான் இப்போ கமர்ஷியலாக பண்ணல. நான் எதுக்கு வச்சுருந்தேன்னா மகரந்த சேர்க்கைக்காக வச்சுருந்தேன். கமர்ஷியலாக பண்ணும்போது இதெல்லாமே நான் டெய்லியுமே சில பேர் 2-3 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸை செக் பண்ணுறதெல்லாம் இருப்பாங்க. நான் கமர்ஷியலாக பண்ணல, நான் வந்து மகரந்த சேர்க்கைக்காக பண்ணனால நான் வந்து எதுவுமே ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. சரி அண்ணா, நன்றி. ட்ரிப் இதில் பார்த்தீங்கன்னாண்டா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து நீர்ப்பாசனம் செய்து வச்சுருக்கணும். இந்த தென்னையால் பாத்திக்கு இது நேராக மோட்டர்லேயே கொலை விட்டுறீங்களோ? இப்போ நான் போய் மோட்டர் தான் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து கேட் வால் இருக்குது, நம்ம பிரித்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு பகுதிக்கும். அதில் எந்த கேட் வால் திறக்கிறோமோ அந்த கேட் வாலுக்கு உள்ளே இருக்கிற மரங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி பாஞ்சிரும். அப்போ இது ரம்பினா என்னது கண்டுபிடிப்பீங்க? ரம்பினா ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு ஆவரேஜான டைமு. இப்போ இந்த கேட் வாலில் வந்து எல்லா வால்வையும் திறந்து விட்றோன்னா 10 நிமிஷத்தில் நம்பிடுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் திறந்து விட்ருவோம். இங்கே தான் இருப்போம், பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நிறைஞ்சிச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். சரி சரி. இந்த சின்ன பெப்பே போட்டு விடலாமோ? சின்னதே போடலாங்க. இங்கே ஒரு பெட்டி இருக்குது, இதில் ஒரு தேங்குவாய் பட்டி, இதில் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதில் தேன் வச்சுட்டு தானே புதுவாக இங்கே வச்சுருக்கு பாருங்கள். இது பாருங்க, அதாவது வதை கட்டிட்டு இனித்தான் தேன் வைக்கும். என்ன இதில் வச்சிருச்சு, இதில் தேன் வச்சுட்டு இதில் தேன் இருக்குங்க ஃபுல்லாக. இதில் நல்லாவே தேன் இருக்குது. எத்தனை காலத்து பட்டி இது? ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இது எனக்கு அரசாங்கத்துலேருந்து கொடுத்தாங்க மானியத்தில். பட்டி தேனியோட சேர்த்து கொடுப்பாங்க எனக்கு அரசாங்கத்தில். அதில் வச்சு இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி, எந்த மெயின்டைனுமே நான் பண்ணல, இன்னும் அப்படியே இருக்குது. ஓ 3 வருஷம் அப்படியே விட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கொண்டே இருக்கேன். அது பழகிட்டு அந்த கூட மழை பெய்தா வரும். பெய்தா ஒன்றும் இல்லை. என்னங்க மழை பெய்தா என்ன செய்யும்? மழை பெஞ்சாலும் இருக்குது, எதுவும் இது வரைக்கும் ஆகலை. ஆனால் இது கூட வாங்கினா கொஞ்சம் பெட்டி காலியாக இருக்குது. ஆனால் இது அப்படியே இருக்குது. இது அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பெட்டியில் ஒரு 4 பெட்டி இருக்குது. நான் நல்லா பராமரிச்சிருந்தா எல்லாமே இருந்திருக்கும். அதுதானே நான் வந்த புதுசுலேயே 2 போயிடுச்சு. 8 பெட்டி வந்து எனக்கு 2 வருஷம் நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஒர்க்காக வெளியே போயிட்டு வரதுக்குள்ளார ஒரு 2 பெட்டி காலியாச்சு. அப்புறம் நான் வெளியே போயிட்டு வரும்போது ஆடு தட்டி விட்டு அந்த மாதிரி தான் போகுது. சரி சரி, இவ்வளோங்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பெஸ்டிசைடு தாங்க. அதுதானே, அது இருந்தால் சரி வராது. சரி வராது. இதுவே இந்த பாருங்க, சின்ன மாடி வீடு அண்டா குடிசை வீடு, மேலே பரன் மாதிரி கட்டி வச்சிருக்கணும். செடிகளும் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓஹோ, பாப்போம் அப்படி இருக்குதாண்டு. பாருங்க, மூங்கில்ல கட்டி வச்சிருக்கிறோம். வடியால் இருந்தோம் என்ன இது எல்லாம் முறுக்கிதோ? வடியால் இருந்ததை விட இப்போ உள்ளுக்கு வந்த பிறகு நல்லா குளிர்மையாக இருக்குது. பார்த்து தான் போகணும், தாங்க மாதிரி இல்லை. இதுக்குள்ள ஒரு கட்டிலும் இருக்குது பாருங்க, மெத்தை.
மூங்கிலாம் ரெண்டையும் வச்சு தான் காட்டியிருக்கிறோம். தீக்குச்சிக்கு செய்கிறதோ? தீக்குச்சி செய்கிறது. இதுலையோ? இதில். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலனா தீக்குச்சிக்கு செய்கிறதாம். இப்போ எங்கள் இடங்களுக்கு வேறு தீக்குச்சி எல்லாம் இதெல்லாம் செய்கிறது. மரத்தில் இருக்கும் தீக்குச்சிகள். இங்கே ஒவ்வொருத்திட்ட காணிகள் இருக்குது. இது என்ன போட்டு வச்சிருக்கணும்? இதான் நான் சொன்ன குளக்கட்டை புல்லு. குளக்கட்டை புல்லு. சொன்னல ஆடு மாடு தானா இது மழை பெஞ்சா வந்துடும் நல்லா. ஓ, தெரியும் தெரியும் தெரியும். இந்த ஏரி தான் வந்து ஒரு காலத்தில் எல்லாம் கிட்டடியாக கூட நிறைய தண்ணியை ஓடினா. இப்போ பாருங்க பற்றி ஒரு வறண்ட பூமியாக கிடக்கு பார்க்க. ஒன்றையும் காணையில். ஆனால் நல்லா தண்ணி ஓடிச்சு. ஓடின அடையாளம் அப்படியே இருக்குது பாருங்க. ஆனால் அப்படியே போச்சுன்னா விட்டு அப்புறம் இதுகளுக்கு கட்டடங்கள் எழுப்பினாலும் தெரியாது. இல்லை, இங்கே அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. இது இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகாது. ஏன்னா ரொம்ப உள்ளுக்கு கிராமங்கள்னால. இது சிட்டியில் இருந்தால் இன்னும் கண்டிப்பாக ஆயிருக்கும். இது அப்படி செய்கிறதால அந்த கட்டடங்களுக்கு மேலால் தண்ணி பாயுது. சென்னையில் இருக்கிற பிரச்சனையும் அதுதான். இப்போ நம்ம காலைல சாப்பிட போனாங்கல்ல, அந்த ஊர்லேயே நிறைய இடத்துல நீர்நிலைகளில் வந்து கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க. புல்லு வளர்ந்துருக்கு. பார்க்கவே விளங்குது எவ்வளோத்துக்கு ஏறி இந்த தண்ணி வந்திருக்கு. மிஞ்செல்லாம் வந்திருக்கு. தண்ணி இது நல்லா வருங்க. இது நல்ல பெரிய மழை பெய்யும், தண்ணி பயங்கரமாக ஓடும். போன வருஷம் நல்லா தண்ணி ஓடிச்சு இதில். நல்ல மழை. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம். இந்த வருஷம் இன்னும் ரொம்ப பெரிய மழை இல்லை. ஒரே ஒரு மழை மட்டும் அங்கே வந்து சேரும். அங்கே ஏரி இருக்கிறது தெரியாமல் இருக்குதுண்ணே. இப்போ இன்னொரு தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்க. இதுவோ ஃபுல்லாக சோளம் போட்டிருக்கோம். சோளம் போட்டிருக்காரு பாருங்க. வெள்ளை சோளம். வெள்ளைச்சோளம். இதுவும் கூட தான். இது நம்ம சோளம். இது என்ன வைக்காலோ எள்ளோ? இது வந்து கள்ளக்குடி. கள்ளக்குடி. இது சோளம். சோளம் போட்டு அறுத்துட்டோம் கொஞ்சம் மாட்டுக்கு. அது போக அது தண்ணி விட்டா திருப்பி அதில் முளைச்சிருக்கு. அது முளைக்குமோ? முளைச்சிரும். அறுத்து கட்டை விட்டுருந்தா கீழே கொஞ்சம் முளைச்சி. இதெல்லாம் கொஞ்சம் பழமரங்கள் வச்சது கொரோனா அப்போ. நிறைய மரங்கள் பாருங்க. இந்த மண் செம்மண் என்ன? மிளகாய் நட்டுருந்தோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்களா? இவற்ற வீட்டில் நிறைய செத்தல் மிளகாய் இருக்குது. அதெல்லாம் இங்கே இந்த இடத்துல நட்டு இருந்தவை இப்போ எல்லாம் அறுவடை செய்து திருப்பி அடுத்த போகத்துக்கு வச்சுருக்கணும். மாட்டுச்சாணம் என்ன? மாடு ஆட்டு சாணம் ரெண்டும் கலந்து போடுறோம். நீங்கள் இது என்ன கச்சானம்? இது வந்து கள்ளக்குடி. கடலை போட்டிருந்தோம். கடலையோ? அங்கே அந்த தோட்டத்தில் கடலை போட்டிருந்தோன்னு சொன்னால இதுக்கு முன்னாடி கம்புக்கு. ஆமாம், அந்த கடலை கொடி. இது என்ன நீ செய்வீங்க? இந்த கொடி ஆடு நல்லா சாப்பிடும். இந்த கொடி காஞ்ச பிறகு? காஞ்சதுக்கு அப்புறம் பச்சையாக சாப்பிடும். ஆனால் காஞ்சி எப்படி பிடுங்கன்னா ஒரு 2 நாளில் காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ பஞ்சகாலம் வர்றப்போ இல்லை ஆட்டுக்கு மழை பெஞ்சு புல் வர இல்லை அப்படிங்கும் போது இதை பயன்படுத்திப்போம். அதுக்கு பார்த்தீங்களா? கடலையை வந்து விற்றுருவோம். கடலை ஆடு மாட்டுக்கு பயன்படுத்தும். இதுதான் கடலை என்ன? இது ரொம்ப இதாகிடுச்சு. காஞ்சிட்டு இதே காஞ்சதையும் வந்து ஆடு சாப்பிடுமா பாருங்க. கொடி கள்ளக்கொடி சொல்லுவாங்க. கடலை கொடி. அதே மாதிரி அந்த தட்டம் அறுத்து இந்த மாதிரி போர் போட்டு வச்சுருவோம். தேவை எப்போ பயன்படுத்திப்போம். இப்போ இதில் இருந்து எவ்வளோ ஏக்கரும் கூட? 17 ஏக்கர். இது கொஞ்சம் நம்ம சித்தப்பா வீட்டுக்கு கொஞ்சம் இருக்கு, அவங்களுக்கு நமக்கு பாதி. இதில் 4 ஏக்கர் நல்லா விவசாய பூமி. இது அந்த சைடு இதுக்குள்ளே போகிற காடு வந்து ஒரு 13 ஏக்கர். காடும் வச்சுக்கிறீங்களோ? காடு அதான் இதுக்கு மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலம் புறக்காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன மாதிரி விலைவாசிகள் இப்போ நிலங்கள்? இங்கே ஏக்கர் இப்போ நல்ல பூமியை இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, விவசாய பூமி உழுது வச்சுருக்குறாங்க. கரண்ட் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, வாட்டர் லைன் இருக்குது, நடைபாதை வந்து நல்லா இருக்குது பாதை. அப்படிங்கும்போது ஒரு 20-20 லட்சம் வரைக்கும் இங்கே போகுது. ஒரு ஏக்கர். காடு ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வரைக்கும் போகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குங்க, கூடிக்கொண்டே இருக்கு. ஆமாம், யார் இப்போ அவ்வளோ கொடுக்கறதுக்கெலாம் இப்போ எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆமாம், அப்படி இருந்தாலும் இந்த விண்மில்லு சோலார்லாம் இங்கே நிறைய. இங்கே விண்டும் நல்லா அடிக்கும். கரெக்டாக பாலக்காடுன்னு ஒரு கேப் இருக்குங்க, கோயம்புத்தூர் நடுவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த கேப்பு வந்து அந்த சைட்லேருந்து கடலில் வர காற்று வந்து அந்த கேப் வழியாக வரனால ஃபாஸ்ட்டாக வந்து இந்த பகுதி வரைக்கும் அது ரீச் ஆகும். அதனால் நிறையா காற்று அடிக்கும் இங்கே. அதனால் விண்டு மில்லுக்கு நல்ல ஸ்கோப்பு. அதனால் விண்ட்லேருந்து எனர்ஜி எடுக்க முடியுது. அதே மாதிரி நல்ல வெப்பமும் இருக்கும். அதனால் சோலாரும் போடுறாங்க. அதனால் இந்த மாதிரி பகுதிகளில் அது வர டிமாண்ட் இருக்கிறனால விலைகள் ஏறிட்டே போகுது. கூடிட்டே. ரொம்ப முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ ஏறி இருக்கு. சரி.
இது என்னத்துக்கு ஆட்டுக்கு? இது ஆட்டுக்கு. அந்த அங்கே பார்த்துருந்த ஆடு இங்கே வந்து நிற்கும். சில மாடெல்லாம் உள்ளே போயிருக்கு. ஏன்னா உள்ளே போய் நம்ம எடுக்கலாங்க. ஆடு பாரு. மாடும் வளர்க்குறீங்களோ? மாடு வளர்க்குறோம். இல்லை உள்ளே போயிருக்கு, மேய்ஞ்சிட்ருக்கோம். ஒரு இயற்கை விவசாயம் வேளாண்மை செய்கிறதுக்கு உரிய சரியான இடம் வச்சுக்கிறீங்களே, பொருத்தமான இடம். ஆமாம். ஆனால் ஒரு பல மரங்களும் நீங்கள் வைக்கலையோ? அங்கே வச்சுருந்தேன் முன்னாடி. ஆனால் நிறைய இல்லை, வீட்டு தேவைக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ கிளந்து சில பேர் அந்த ஏதோ காடுன்னு சொல்கிறது இல்லை, ஜப்பானில் உருவாக்கி மியாவாக்கி அதுங்கடைய யாழ்ப்பாணத்திலே இப்போ உருவாக்கி வச்சிருக்கிறோம். சரி சரிங்க. நிறைய விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் அதை கம்மி பண்ணிட்டோம். ரொம்ப முடியல இப்போ பார்க்குறதுக்கு. அதை கம்மி பண்ணிட்டாலும் இனிமேல் கொஞ்சம் பழமரங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் விவசாயம் பண்ணுற நிலப்பரப்புலேயே வைக்கலாம் அப்படின்ட்டு. இது நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டுக்கேன். இது மாட்டுக்குரிய தண்ணி, கழனி தண்ணி. இங்கேயும் ஆடு நீங்க. என்ன இது ஓட்டு ஓட்டையா கிடக்கு? தேனியோ? இல்லை அது ஒரு கொசுவான் தேனி. அது இல்லை, சும்மா வார எறும்பு. ஆமாம், எறும்பு. வேளா மரமா? வில்வேல்வான்னு சொல்லுவாங்க, வேளாமரம்னு சொல்லுவாங்க. வில்வையிலேயே வில்வேல்வம். அந்த கடுகுலும் சிறிய இல்லையான்னு சொல்கிற இதே இல்லை, இது அது இல்லைங்க. கடுகுலேருந்து இது சொல்கிறீங்க? அந்த ஒரு சின்ன இலையா இருக்கும், குட்டி கடுகுலையும் சின்ன இலையாண்டு. ஒல்லிலும் சிறிய இலையோ ஏதோ சொல்கிறோம் இல்லை? ஆமாம் ஆமாம். அது இங்கே நிறைய வேப்ப மரம் வளர்ந்து நிற்கிறேன். ஆமாம், இங்கே நிறைய வேப்ப மரம். தானாக வேப்ப மரம், இந்த மரம் குசுலைன்னு சொல்லுவாங்க, ஊஞ்ச மரம், பாலை மரம், கிழுவை, அப்புறம் ஆவாரம்பூ, இதெல்லாமே இங்கே தானாகவே வந்துக்கிட்டே இருக்குங்க. பனை மரமும் கூட. ஆனால் அது பிடிக்காம வெட்டி போடுறாங்க. இப்போ இந்த வித உசில மரம் இது இருக்குல்ல, இதோ உசில மரம், உசிலைன்னு சொல்லுவாங்க, ஊஞ்ச மரம்னு சொல்லுவாங்க. எதுக்காண்டி அப்படி பேர் மரம்னு சொல்லுவாங்க. இதோட இலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இலையை மட்டும் எடுத்து அம்மியில் எதுலையோ போட்டு நல்லா இடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி க்ரீன் கலரில் பச்சை கலரில் வருங்க. அதை எடுத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க ஹீட் அப்படியே உடனடியாக கமிஞ்சிருங்க. இதே அந்த அரப்பு, இதுதான் அரப்பு. இதுதான் சீவக்காய்க்கெலாம் நாங்கள் காய வச்சு அதோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி நாங்கள் எனக்கு விளங்குது. இதுதான் அரப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய மரமாக வளரும். இது வெட்டிட்டா திருப்பி அதில் முளைச்சி வர மரம். இது மாதிரி மூலிகை தானே? ஆமாம், அது எல்லா மரங்களும் ஏதோ ஒரு பயன்பாட்டு. வேளா மரத்து பட்டையும் பயன்படுத்துவாங்க நிறையா. இதுதான் காடுங்க. இது ஒரு 13 ஏக்கரு. இதுக்குள்ளே நொண்டும் மாடு மேய்கிற காடு. ஆடு மாடு மேய்ச்சல் காடு. இப்போ மேய்ச்சலுக்குன்னு சொல்லி மரங்கள் அப்படி சில கணக்கான விதத்தில் வளரக்கூடிய மரங்கள் உருவாக்குறீங்களோ? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே நேச்சுரலாகவே அந்த நான் சொன்ன புற்கள் வரனால வேறு எதுவும் இப்போதைக்கு தேவைப்படலை நம்மளுக்குங்க. காடு இது ஃபுல்லாக இப்படி சுற்றி வருங்க காடு. நான் அங்கே வெளியே போகும்போது உங்களுக்கு காட்டுனல இது வரைக்கும் இருக்குன்ட்டு ரோட்டில் போகும்போது. இங்கே இது வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை, மாடுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துருந்தா மாடு ஊற்றிட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய மரங்கள் வளர்ந்து நிற்கிது. இது நீங்கள் வெட்டவே இல்லையாண்ணா? வீட்டில் நான் விடுறதில்ல வெட்டுறதுக்கு. அப்படியே தானாக வளர்ந்தா தானாகவே இருக்காது. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் மரங்கள் தான் இந்த பறவைகள் இருக்கு. இல்லைன்னா கரண்ட் கம்பத்தில் தான் போய் உட்காந்துருக்கு, சாக்கெடுத்து சேர்த்து போயிருது. உண்மைதான். அதுக்குள்ளெல்லாம் நம்ம இருக்க முடியாது கண்டிப்பாா. நல்ல சிட்டுக்குருவி எல்லாம் சின்ன சின்ன குருவி எக்கச்சக்கமாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் ஒரு 45 பறவைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் எங்கள் ஊர் பஞ்சாயத்துக்குள்ள மட்டும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், பிஎம்சின்னு சொல்லிட்டு, பஞ்சாயத்தோட ப்ராஜெக்ட் தான். அது 45 வகையான பறவைகள் மட்டும் இந்த கிராமத்துக்கு உட்பட்ட ஊராட்சிக்குள்ளார நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், கண்டறிஞ்சிருக்கோம் ஃபோட்டோ எடுத்து. மாடு அதில் இருக்குங்க. அங்கே நிற்கிது மாடு. இப்படி போயிடலாங்க, இப்படியே போயிக்கலாம். ஆனால் இந்த மரத்துக்குள்ளே வந்தோன்னா கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. அதையும் விட வேம்பையும் விட அது இதில் வேப்பம். நீங்கள் வேப்பம் கொண்டு எடுத்து என்ன செய்கிறீங்களோ? விற்றுருவோம். சில டைம் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். வேப்பம் புண்ணாக அது வேப்பம்
கொட்டையை இடித்து இஞ்சி இது பூண்டையும் இடித்து கோமியத்தில் ஊற வச்சு அது ஒரு ரேஷியோவில் வந்து நம்ம வந்து தெளிக்கும் போது இந்த பூச்சிகள் தொல்லை வந்து கட்டுப்படுத்தலாம். பூச்சி விரட்டியாக பயன்படுத்தும். பூச்சி விரட்டி. அதனால் நாட்டு மாடு என்ன? காங்கேயம். காங்கேயம் மாடு. சவாரிக்கும் போகிறீங்களோ? சவாரிக்கு பழக்கப்படுத்தலை, வண்டியில் வித்தாச்சு முதல்லையே. காங்கேயம் மாடு இதே உங்களோட அப்பா காலத்திலே இருந்தது? முதல்ல இருந்தே வச்சுருக்கிறதுங்க. நீங்கள் வளர்க்குறீங்க? நாங்களும் வளர்க்குறோம். இந்த இது புல்லு சாப்பிட்டு சாணி போடுச்சுன்னா தூக்கி காட்டில் போட்டுரும் விவசாய நிலத்துக்குள்ளார. அது தண்டை அது உரமாக மாறிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து விவசாயம் பண்ணிக்கலாம். சரி சரி. அப்படியே மாறி மாறி போகுது ரொட்டேஷன். அப்போ இந்த மாட்டில் என்ன பிரயோசனம் எடுக்கிற நீங்கள்? நாங்கள் ஒன்று பால் கிடைக்கும், இன்னொன்று கண்ணுக்குட்டி விழுந்தால் கண்ணுக்குட்டி விற்றுருவோம். அதாவது நம்ம தேவைக்கு பொறுத்து இப்போ நிறைய இப்போ என்ன சொல்கிறதுங்க, காலங்கன்னா இருந்துச்சு 2-3 கன்று போட்டுருச்சு அப்படின்னா ஒரு 2-3 ஒரு காலையை வச்சுட்டு கொடுத்துருவோம், இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அந்த மாதிரி விற்பனைக்கும் போவோம் ஒரு கட்டத்தில். அதே மாதிரி பாலும் கறக்கும், அப்புறம் நமக்கு சாணியும் கொடுக்குது. அப்புறம் நிலம் மேய்ச்சல் நிலம் இருக்கிறனால நம்ம மேய்ச்சிக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்குன்னு ரொம்ப பெரிய பராமரிப்பே இருக்காது நாட்டு மாட்டுக்கு பொறுத்தவரை. இப்போ இதில் இந்த மாடுகளுக்கு சரி ஆடுகளுக்கு ஏதாவது நீங்கள் அவங்களோட கை செலவுன்னு சொல்லி எதுவும் பண்ணிருக்கோம்? அப்படி மாட்டுக்கு பெரும்பாலும் வராதுங்க. குறிப்பாக நாட்டு மாடுகளுக்கு வந்து எந்த செலவுமே பெருசாக கை செலவு வராது. ஏதாவது ஒரு சில சமயத்தில் வேணால் வரலாம். அதுக்கு வந்து பக்கத்தில் வெட்டினரி டாக்டர் இருக்குது, அங்கேயே கூப்பிட்டுக்கலாம். நாட்டு வைத்தியம் இருக்குது, அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய செலவுகள் வர்றதுக்கு இல்லை. ஆனால் ஆடுகளுக்கு வந்து கொஞ்சம் பராமரிப்பு அதிகம். அப்படி கம்பி கட்டி வச்சுக்கிறீங்க? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா செங்காந்தல் மலர் இருக்குல்ல. செங்காந்தல் மலர்ண்டா நீங்கள் சொல்கிறது எல்டிடியோட அதுதான் என்ன பேர்? இந்த கார்த்திகை பூ. கார்த்திகை பூ. ஆமாம். அது வந்து நாங்கள் இங்கே கமர்ஷியலாக வந்து போட்டிருக்கோம் கார்த்திகை பூ. இப்போ இன்னும் ஜூலைலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இது பேர் வந்து கண்ணுவிழி கிழங்குன்னு சொல்லுவாங்க, செங்காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. உள்ள கிழங்கு வச்சுருப்போம். என்னாகும், அந்த கிழங்குலேருந்து அந்த சீசன் அப்போ முளைச்சி வரும்போது இந்த கம்பியில் படர்ந்து உங்களுக்கே தெரியும், அதில் வந்து சிவப்பு காய் வரும். அதை காய வச்சு விற்பனைக்கு செஞ்சிடும். அந்த காய விற்பீங்க? அது என்னத்துக்கு பாவிக்கிறது? நிறைய மருத்துவ பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கிலோ 4000 வரைக்கும் எடுத்திருந்தாங்க. அப்புறம் ரொம்ப கம்மியாச்சு, இப்போ திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு நிறைய மருந்துகள்லாம் அடிப்பாங்க. இதுக்கு தானாக வளர்றதானே வேலியில்? ஆமாம். ஆனால் இங்கே வேலி தான் இங்கே இல்லாமல் அவங்க வெறும் பரப்பில் வளர்க்குறனால தனியாக அது வளர்றனால சஃபர் ஆகுது. வேலிக்குள்ள வளர்ந்துட்டு அது பாட்டு தாங்கி வளர்ந்துச்சுன்னு சொன்னால் தேடி வளர்ந்தா சரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் இடங்களில் இது பிரபலமாக இருக்கும். அது இங்கே வந்து வேல் தோட்டத்தில் பிரியோசனம் எடுக்கணும். எங்கள் இடத்துல ஒரு ஃபேஸ்புக்கில் இந்த செங்காந்தல் மேலே பற்றி போட யாரும் ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. சும்மா தனியாக பூண்ட படம் மட்டும்தான். எல்டிடிங்கிறனாலங்களா? ஆமாக்கும். அது என்ன காரணமும் தெரியலை. அப்போ பிடிச்சிட்டாங்க. அது பிறகு அதை கேஸ் போய் பிறகு வந்து அது இயற்கையாகவே ஒரு பூ தானேண்டு வாதாடி பிற வழியால் வந்தாச்சு. அப்படியா சிக்கல் இருக்கிற ஒரு நாடு. விளங்குது தமிழர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நினைக்கும் போதெல்லாம் டென்ஷன் தான். அவங்க என்ன பண்ணுறது, இங்கிருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான். அது உங்களோட இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. இது புளிய மரம். இது இனிப்போ புளிப்போ? கொஞ்சம் புளிப்பு தாங்க. இது உங்களுக்கு பார்த்து ரொம்ப வேறு. ஒன்று பண்ணாங்க, அது பயந்துச்சு.